சத்தீஸ்கர் நீதிமன்றம் ஆதாரங்களை எல்லாம் வீசி எறிந்திருக்கிறார்கள். இந்த ஆதாரம்லாம் எங்களுக்கு போதாது, நீங்க சொல்றது அத்தனையும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்களை வீசி எறிந்து கன்னியாஸ்திரிகளுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. எப்படி விடுதலை கிடைத்ததுன்னா, தொடர்ந்து போராட்டங்கள் நடந்தது. இந்தியா கூட்டணி சார்பாக பல போராட்டங்கள் நடந்து இன்னைக்கு கன்னியாஸ்திரி அவர்களுக்கு விடுதலை கிடைத்திருக்கு. எப்படி கிடைச்சிச்சு, அந்த வழக்கோடைய முழு விபரம் என்ன, முழுசா நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சேனல் அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். அதாவது கேரளாவிலிருந்து சத்தீஸ்கருக்கு சென்ற 2 கன்னியாஸ்திரிகளை சிறையில் அடைத்தாங்கல்ல, அடைத்த பொழுது அங்க இருக்கக்கூடிய முதல்வர், அதாவது சத்தீஸ்கர் முதல்வர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரியான கன்னியாஸ்திரிகளால பெண்கள் கடத்தப்படுறாங்க, அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதனாலதான் நாங்க கைது செய்யப்பட்டோம், சட்டம் தன் கடமையை செய்தது அப்படின்னு வீர வசனம்லாம் பேசினார் இல்லையா. இந்த நியூஸ், இந்த செய்தியை நம்ம முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி நடந்திருக்கு. என்னன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் சுதா அவர்களுக்கு நேர்ந்த அநீதின்னு சொல்லலாம். அதாவது மோடி அவர்கள் இருக்கக்கூடிய, அமித்ஷா அவர்கள் இருக்கக்கூடிய, அரசியல் ஜானகியர்கள்லாம் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்திலேயே இப்பேற்பட்ட சம்பவம். அப்ப மற்றவர்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. அதாவது எம்பி சுதா அவர்கள் காலையில நடைபயிற்சி போயிட்டு இருக்கிறாங்க. 2 பேரா 3 பேரா இல்ல ஒருத்தரா தெரியல, தலைக்கவசம் அணிந்து கொண்டு வந்து அவங்களோட செயினை பறித்துட்டு போயிருக்கிறாங்க. பாராளுமன்றத்திலே இப்பேற்பட்ட சம்பவம். அப்ப வெளியில நினைச்சு பாருங்க, மற்ற பெண்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. இதை நம்ம அந்த சத்தீஸ்கர் முதல்வரை நோக்கி எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி. பெண்கள் பாதுகாப்புக்காக நாங்க சிறையில் அடைச்சுன்னு சொல்றாங்களே, பாராளுமன்றத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இப்ப எங்க கொண்டு போய் அவருடைய முகத்தை வைத்துக் கொள்வார்? இது மக்கள் எழுப்பக்கூடிய கேள்வி. ஏன் கன்னியாஸ்திரிகளை பார்த்து பயப்படுறாங்க? ஏன் கிறிஸ்துவ மிஷினரிகள் எல்லாம் பார்த்து RSSம் பாஜகவும் பயப்படுறாங்க? இதுக்கெல்லாம் ஒரு சில காரணங்கள் இருக்கு. இந்தியாவுல கல்வி கிடைக்காம இருந்த பட்சத்துல கன்னியாஸ்திரிகளும் கிறிஸ்துவ மிஷினரிஸும் பழங்குடியினர்களுக்கு, தலித்துகளுக்கெல்லாம் இலவசமான கல்வி சேவையை தொடங்கினாங்க. இது RSS பிடிக்காது. ஏன்னா அவங்க கல்வி கற்றுக்கொண்டா RSS உடைய நிலைமை என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. கல்வி கற்றுக்கொண்டா பகுத்தறிவு வளர்ந்துரும், கேள்வியை எழுப்ப தொடங்கிடுவாங்க. ஏன்னா RSSக்கு கல்வினாலே பிடிக்காது இல்ல. அப்படியாக கிறிஸ்துவ அமைப்புகளும் கன்னியாஸ்திரிகளை சேர்ந்த அமைப்புகளும் இலவசமா கல்வியை தொடர்ந்து வழங்கிட்டு வந்தாங்க. அவங்க வந்ததுனாலதான் தலித்துகளுக்கு, பழங்குடியினர்களுக்கெல்லாம் கல்வி போய் சேர்ந்ததா வரலாறு பேசப்படுகிறது. சரி, RSSம் எத்தனை கல்வி அமைப்புகள் வச்சிருக்காங்க? அவங்க இதுல எத்தனை தலித்துகளுக்கு, பழங்குடியினர்களுக்கு இலவசமான கல்வி சேவையை வழங்கினாங்க அப்படின்னு அவங்களால சுட்டி காட்ட முடியுமா? அப்படிங்கிற கேள்வி எல்லாம் மக்கள் மத்தியில எழும்புது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம். உத்தரப்பிரதேசத்துல பாருங்க, 5000 அரசு பள்ளியை இழுத்து மூடுறாங்க. யாரோடைய ஆட்சி? RSS பாஜகவோட ஆட்சி தான். அதே உத்தரப்பிரதேச அரசு பள்ளியில் ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்தாம வீட்டுல இருக்கக்கூடிய எண்ணெயை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தலையில தேய்ச்சிட்டு மண்டையாட்டிட்டு இருந்த விஷயமெல்லாம் சமூக ஊடகங்கள்ல வைரலானதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப கிறிஸ்துவ அமைப்புகளும் கன்னியாஸ்திரிகள் சேர்ந்த அமைப்புகளும் இலவச கல்வி வழங்குவது RSS பிடிக்கல, அதனால பயப்படுறாங்க போல அப்படின்னு பலர், எதிர்கட்சிகள் அவங்க மேல குற்றம் சாட்டிட்டு வராங்க. ஆனா எதுவுமே செய்யாத ஒரு கன்னியாஸ்திரிகளை பிடித்து சிறையில போட்டு அவங்கள பல கொடுமைகளுக்கு ஆளாக்கி, சாப்பாடு கூட சரியா கொடுக்காம, நடக்கிறதுக்கு செப்பல் கொடுக்காம, அது 8 நாள் கிட்ட மேலேயே சிறையில இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு விடுவு காலம் பிறந்திருக்கு. தொடர்ந்து கன்னியாஸ்திரிகள் எல்லாம் மதம் பாராமல், சாதி பாராமல் கல்வி சேவையை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்களாமா. சூத்திரர்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம எல்லாம் தொழிலை வைத்து அடிப்படையா பிரிப்பாங்க. அதுல சூத்திரர்கள் கல்வி கற்றா அவங்க மேல ஈயத்தை கரைச்சி ஊத்தணும், இது நாக்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பாடத்திட்டத்தை அவங்க படிச்சிருக்கிறாங்களாமா. அப்ப சூத்திரர்களுக்கு என்ன நிலைமைனா, மற்ற கீழ் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கு என்ன நிலைமை? RSS ஏன் இந்த மாதிரியான செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களுடைய பாடத்திட்டத்துல இந்த மாதிரியான ஒரு பாடத்தை படித்ததாக அப்போது இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பேசி இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பாதிப்பு ஏற்படுத்திருக்கும்? ஒரு கல்வி கற்கக்கூடியவங்களை
கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப பெண் கல்வியும் கிடையாது. பெண்கள் வந்து கல்வியை கற்கக்கூடாதுன்னு பல விஷயத்த பண்ணாங்க. ஒண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே அடிமையா இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து எதிர்த்து போராடிய தலைவர்கள்னாலதான் இன்னைக்கு பெண்களும் கல்வி கற்கிறார்கள், ஆண்களுக்கு நிகராகன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வந்ததுல மிக முக்கிய பங்கு கன்னியாஸ்திரிகளுக்கும் கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கும் இருக்கிறதா வரலாறு சொல்லுது. அதுக்கப்புறம் பல தலைவர்கள் வந்தாங்க, அதுக்கப்புறம் பல கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது. ஆனா அதற்கு விதை போட்டது யாரு? இலவசமா கல்வி சேவையை தொடங்கினவங்க யாருன்னா கன்னியாஸ்திரிகளும் கிறிஸ்துவ மிஷினரிகளும் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இருந்தாலுமே ஜெயில நடந்த ஒரு சில சம்பவங்கள், சுவாரஸ்யமான சம்பவங்கள், அதுலயும் அவங்களுடைய கருணை, அந்த நன்றி கடன், அதை பத்தின ஒரு சம்பவம். அதாவது சிபிஐஎம் கட்சியை சேர்ந்த, கேரளாவில் இருக்கக்கூடிய சிபிஐஎம் கட்சியை சேர்ந்த பிருந்தா காரத், இவங்க வந்து ஒரு முக்கியமான தலைவர். சிறையில் இருக்கக்கூடிய கன்னியாஸ்திரிகளை சந்திக்க போயிருக்கிறாங்க. போனப்ப அந்த 2 கன்னியாஸ்திரிகளும் இவங்க கையை எடுத்து கும்பிட்டு ஒண்ணு கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா, நாங்க இப்ப வந்துட்டோம், நாங்க எவ்வளோ வலி அனுபவிச்சாலும் எங்களை கடவுள் பார்த்துக்குவாரு. எங்க கூட வந்த ஒரு பழங்குடியினர் நபரை கூட கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பேர் என்னன்னா சுக்மான் மாண்டவி. அவங்களுக்கு என்னாச்சு? அதாவது அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல, எங்களோட வந்தவங்களுக்கு எதுவும் நேர்ந்துடக்கூடாது. இதுதான் அவங்க கற்றுக்கொண்ட பாடம். இந்த பாடம் தான் அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடம். அதனாலதான் இந்த மாதிரி பழங்குடியின மக்கள், தலித் மக்கள்லாம் நகரத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி பல நல்ல சேவைகளை செஞ்சுட்டு வராங்க. அப்படியாக எதுக்கு அவங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல உதவியாளர் பணிக்கு தான் அவங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி கூட்டிட்டு வந்தவங்களை தேச விரோதிகள், மத மாற்றம் செய்யறாங்க, பெண்களை கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு உள்ள புடிச்சு போட்டாங்க. அப்படி ஏன் புடிச்சு போட்டாங்க அப்படின்னு பல கேள்விகள் எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்திலேயே உரை எழுப்பினாங்க. ஜான் பிரிட்டர்ஸ் ஆகட்டும், சசி தரூர் ஆகட்டும், அவங்க எழுப்பின கேள்வியெல்லாம் அப்படியே அந்த சமூகத்தையே மாத்துற மாதிரியான ஒரு கேள்வி. அதுவும் எடுத்துக்காட்டு சொன்னாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள், ஜே.பி. நட்டா அவர்கள்லாம் எதுல படிச்சாங்க? கிறிஸ்துவ அமைப்புல தான் படிச்சாங்க. ஆனா இன்னைக்குமே இந்துவா தானே தொடர்றாங்க. அவங்க மதம் மாற்றிட்டாங்களா? அது அவங்களோட தனி மனிதனுடைய விருப்பம் அப்படின்னு பல போராட்டங்கள் வெடித்ததுனாலதான் இன்னைக்கு கன்னியாஸ்திரிகளுக்கு விடுதலை கிடைத்திருக்கு. அத எப்படி நீதிமன்றம் என்ன சொன்னது அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். போயிருந்தாங்க இல்லையா சிபிஎம் கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர், அவங்கள பார்த்து கன்னியாஸ்திரிகள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எங்களை, கன்னியாஸ்திரிகளாகிய எங்களை இந்த பஜ்ரங் தள அமைப்பும் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? தேச விரோத கரையான்கள், இவங்கெல்லாம் அயலான்கள், அதாவது வெளிநாட்டவங்க. கரையான் என்ன பண்ணும்? ஒவ்வொன்றா அரிச்சு இது பண்ணும் இல்லையா, அதுக்கு ஒப்பிட்டு இந்த கன்னியாஸ்திரிகளை பேசியிருக்கிறாங்க. இப்படி பேசுனதுனால எங்களுக்கு மனம் உடைஞ்சிருச்சு அப்படின்னு, எங்களை எப்படியாவது இதுல இருந்து விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐஎம் கட்சியை சேர்ந்த முக்கிய அந்த அவங்க கிட்ட அழுவாத குறையா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது அவங்களுக்கு மட்டும் சொன்னது கிடையாது, இந்த RSS-ஐ பார்த்து நேராக சொன்ன விதமாகத்தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அதாவது RSS வந்து வங்க மொழி பேசும் முஸ்லீம்களை சட்டவிரோதமான கரையான்கள் அப்படின்னு RSS சொல்லுவாங்களாம். சட்டவிரோதமான குடியேறிகள் தப்பு. வங்க மொழி பேசும் முஸ்லீம்களை சட்டவிரோதமான குடியேறிகள் அப்படின்னு RSS சொல்லிட்டு இருந்தாங்க. அதை மாற்றி தான் அமித்ஷா அவர்கள் கரையான்னு சொல்லியிருக்கிறாரு. இத மையப்படுத்தி தான் நான் வந்து இந்த சவாலாவே கன்னியாஸ்திரிகள் அமித்ஷா அவர்களுக்கிட்டே நான் சொல்ற மாதிரி இந்த கரையான் வார்த்தையை அமித்ஷா அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா கன்னியாஸ்திரிகள் வந்து மனம் வருந்தி எங்களை இப்படி சொல்லிட்டாங்க, எங்களை பார்த்து வெளிநாட்டவர்கள் சொல்லிட்டாங்க, தேச விரோதிகள்னு சொல்லிட்டாங்க. இத்தனை நாளா நாங்க பழங்குடியினருக்கும் தலித்துகளுக்கும் செய்திருக்கக்கூடிய அந்த சேவை எங்க சேவையை வந்து பாராட்டினாலும் பரவாயில்ல, அதை இப்படி தவறா பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருந்தி அந்த விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அதை பதிவு பண்ணினத இந்த சிபிஐஎம் கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர் வந்து பேட்டியில வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இன்னொரு விஷயம் அரங்கேறி இருக்குது. என்னன்னா, துர்க்கவாகினி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதாவது RSS கீழே வரக்கூடிய அமைப்பு தான். அதில் இருக்கக்கூடிய ஜோதி சர்மா அப்படிங்கிறவங்க கூட்டிட்டு வந்தாங்கல்ல, கன்னியாஸ்திரிகள் கூட்டிட்டு வந்தாங்கல்ல,
அந்த பெண்கள் கிட்ட இவங்க எங்களை மதமாற்றம் தான் கூட்டிட்டு வந்தாங்க, எங்களை கடத்துறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தாங்கன்னு அடியாத குறைவையா அவங்கள வற்புறுத்தி வாக்குமூலம் வாங்க பார்த்துருக்குறாங்க. ஆனா அது ஒருபோதும் அங்க நடக்கவே இல்லை. அந்த பெண்களுடைய தாயார் தந்தையாரே தன்னுடைய கைப்பட இந்த லெட்டர் எழுதி வச்சிருக்கிறாங்க, எங்க பெண்களை அவங்க வேலைக்கு தான் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதையுமே அங்க இருக்கக்கூடிய பஜ்ரங் தளம் அமைப்பு ஏத்துக்கொள்ளாம சிறையில போட்டு அடைச்சு வச்சிருக்கிறாங்க. இதத்தான் நீதிமன்றத்துல, சத்தீஸ்கர் நீதிமன்றத்துல வழக்கா போட்டு அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள், அங்க இருக்கக்கூடிய விஷயம், அங்க நடந்த விஷயம் என்னன்னா கோர்ட்ல அவங்க எந்த தப்புமே செய்யல. அதாவது மதம் மாற்றம் பெண்கள் கடத்தல் வழக்கு போட்டோம்னா ஆயுள் பூர்வ தண்டனை தான். ஆனா அவங்க கன்னியாஸ்திரிகள் அதுக்காக கொண்டு வரல. அவங்க எந்த தப்புமே செய்யல, பாஜக அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய அநீதி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிட்டு அடுத்த செகண்டே அவங்களுக்கு பிணை கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமாக அவங்க விடுதலை பெற்று கேரளாவுக்கு திரும்புவாங்கன்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. இத அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஓட்டு கேட்க எங்க கிட்ட வருவீங்கல்ல, அப்ப வச்சுக்கிறோம். கிறிஸ்துவர்கள் மேல எப்பேற்பட்ட பழியை போட்டு எப்பேற்பட்ட விஷயங்களை எத்தனை நாளா சிறையில் அடைச்சு வச்சு இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிருக்கிறீங்களே, ஓட்டு கேட்க வரும்போது நாங்க அவர்களை பார்த்துக் கொள்கிறோம் அப்படின்னு கிறிஸ்துவர்கள் சொல்லிட்டாங்க. சரியா? இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன.